கார்த்திகேயாய வித்மஹ சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்தः பிரச்சோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆனி மாதம் 7ஆம் திகதி ஜூன் 21 புதன்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மனதிலே ஆனந்தம் குடிகொண்டிருக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள், தோற்றப்பொலிவு கிடைக்கும். போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். அனைவருடைய மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு நற்செயல்களை புரிவீர்கள். உயர்ந்த நிலையை அடைவதற்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்வீர்கள். இன்றைய நாளில் வழக்கமான பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் கூடுதலாக பெரிய அரிய பணிகளை செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணம் பூர்த்தியாகி நீங்கள் உயர்வதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, தனியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். சிலர் திருமணமாகி கூட தங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து வேறு இடத்தில் இருப்பார்கள். அவர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உருவாகும். அதே போன்று கூட்டாளி உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால், அதனால் தொழில் நலிவடைந்திருந்தால் அவர் இப்போது மீண்டும் உங்களை தேடி வருவார். இப்படியாக உங்களுடைய தனிமை விலகும். உங்களுடைய நலிவு, நீங்கள் பின்னடைந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை, இதுவெல்லாம் நீங்கி முன்னேறக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மேலும் நற்பலன் உண்டாவதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன். மிதுனராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்கள் இன்று மீண்டும் தொடங்கி நடத்த முடியும். நடத்தக்கூடிய அளவிற்கு உதவிகள் வந்து சேரும். குறிப்பாக வீடு கட்டக்கூடிய பணி, தொழிலை ஆரம்பித்து அது சரியாக வராமல் பாதியில் விட்டிருந்தால் இதையெல்லாம் மீண்டும் தொடர முடியும். சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அது தடையாகி இருந்தாலும் கூட அது இப்போது மீண்டும் தொடங்கி நடத்தக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும். தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப நபர்கள் மீது அக்கறை எடுத்து கொள்வீர்கள். குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மீது அன்பாக பாசமாக இருப்பீர்கள். அனைத்தையும் நல்லபடியாக செய்ய வேண்டும், அனைவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடத்திலே இருக்கும். பண உதவி, தேவையான ஒத்துழைப்பு அனைத்தும் இந்நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். பரிபூர்ணமாக உதவி கிடைத்து தடைப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இது உங்களுக்கு லாபகரமான ஆதாயமான நாளாக அமையும். உத்தமமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். நல்ல நண்பர்கள் இப்போது உங்களுடன் இருப்பார்கள். உங்களுடன் இருந்து உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பை தந்து உங்களை உயர்த்துவார்கள். நீங்கள் தொடங்கிய பெரிய ஒரு லட்சியமான காரியமானது தொடர்ந்து நடக்க உதவி கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். மனதிலிருந்து வந்த அச்ச உணர்வு, குழப்பம், வீண் பயம், கவலை போன்றவை விலகி தெளிவு, தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அனைத்தும் எளிதாக நடக்கும். அனைத்து சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் உயர்வதற்கு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும். இது ஒரு திருப்பம் ஏற்படுத்துகின்ற நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. சிம்மராசி அன்பர்களே, தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்த செலவுகள் இப்போது ஒரு முடிவுக்கு வரும் அல்லது கட்டுக்குள் வரும். எவ்வளவு சம்பாத்தியம் செய்தாலும் சேர்த்து வைக்க முடியவில்லை, உயர முடியவில்லை, முன்னுக்கு வர முடியவில்லை என்ற குறை இப்போது தீரும். நீங்கள் சம்பாத்தியம் செய்யக்கூடியது நற்காரியங்களுக்காக செலவாகும். தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும். மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கூடும். நம்மால் முடியும், உயரலாம், வளரலாம், வெல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை இப்போது உங்களுக்கு ஏற்படும்.
ஆன்மீக நாட்டம் உண்டாகும். உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீண்ட காலமாக தள்ளி போட்டு வந்த நற்காரியங்களை இப்போது தொடங்குவீர்கள். இவையெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு இதமாக பக்குவமாக நீங்கள் இன்றைக்கு இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு சிந்தித்து பிறகு பேசக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசிவிட்டு பிறகு வருந்துவதனால் பிரயோஜனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெரியோரை, உயர்ந்தோரை இப்போது நீங்கள் இழிவுபடுத்தக்கூடாது. அவர்கள் வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் திறமை இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் அனைவரிடத்திலும் பக்குவமாக செல்வது, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையே பிறர் கூறினாலும் கூட சரி என்று கேட்டுக்கொள்வது, இப்படி நடந்து கொள்ளும் பொழுது பிரச்சனையற்ற, விரோதமற்ற, அவப்பெயரற்ற நாளாக இது இருக்கும். இந்நாளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர். துளாராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு அமைதியை காப்பது நல்லது. வீண் பொறாமைகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பிறரை பார்த்து பொறாமைப்பட்டாலும் அதை குறைத்து கொள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டும். பிறர் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டாலும் கூட வருந்தக்கூடாது. இப்படியாக போட்டிகளை, பிறருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய போட்டிகளை இப்போது நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. ஒவ்வொருவரிடத்திலும் வெவ்வேறு திறமைகள் உண்டு. அதனால் ஒருவரை வைத்து, ஒரே பரீட்சையை வைத்து வெற்றி பெற்றவர் தான் திறமைசாலி என்று கூற முடியாது. அந்த துறையில் அவர் வல்லவராக இருக்கின்றார், அவ்வளவே. தோல்வி பெற்றவர் எந்த ஒரு திறமையும் இல்லாதவர் என்று பொருள் கிடையாது. அதனால் முடிந்த அளவு இப்போது நீங்கள் பிறரோடு உங்களை ஒப்பிட்டு கொள்வது, பிறரோடு போட்டி போடுவது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டால் மனதிலே அமைதி உங்களுக்கு உண்டாகும். அப்படி அமைதி கிடைப்பதற்கு, நிறைவான நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய குறைகள் அனைத்தும் இன்றைக்கு நிவர்த்தி ஆகும். பாக்கியசாலியாக நீங்கள் இப்போது காணப்படுவீர்கள். பாக்கியசாலி என்பதற்கு அர்த்தம் ஒருவருக்கு சரியான தருணத்தில், சரியான வயதில், சரியான காரியங்கள் நடப்பதுவே. பாக்கியசாலி என்றால் உலகத்திலே கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. படிக்கக்கூடிய வயதிலே படிப்பு கிடைக்க வேண்டும், படிப்பு முடித்தவுடன் உத்தியோகம் கிடைக்க வேண்டும், திருமண வயதில் வரன் கிடைக்க வேண்டும், திருமணம் முடிந்து குழந்தை பிறக்க வேண்டும். இதுவெல்லாம் சரியான காலகட்டத்தில் எவருக்கு நடக்கின்றதோ அவர் பாக்கியசாலி. அப்படியாக இப்போது உங்களுடைய வயதுக்கு, உங்களுடைய அனுபவத்திற்கு உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். பாக்கியசாலியாக நீங்கள் திகழ்வீர்கள். ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். மேலும் நல்ல ஆனந்தம் உங்களுக்கு கிடைப்பதற்கு, பாக்கியசாலியாக நீங்கள் திகழ்வதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி. தனுசு ராசி அன்பர்களே, பிரச்சனைகளிலிருந்து இன்றைய நாள் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. பொதுவாக எவர் சாமர்த்தியசாலி என்று பார்த்தால், இப்போது இந்த காரியம் முடியாது என்று எவர் தள்ளி வைக்கின்றாரோ, இவருடன் போட்டி போட்டு நம்மால் வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டு எவர் நாசூக்காக ஒதுங்குகின்றாரோ அவர்தான் சாமர்த்தியசாலி. வீண் பிடிவாதற்காக, விதண்டாவாதத்திற்காக போய் போட்டி போட்டு அதில் தோல்வி அடைபவர் சாமர்த்தியசாலி கிடையாது. வீரம் என்பதும் சில சமயத்தில் விட்டு கொடுப்பதுவே, சாமர்த்தியம் என்பதும் சில சமயத்தில் அமைதியாக இருப்பதுவே. இதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டால் இந்நாளில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மாறாக அனைத்தும் சாதகமாக நடக்கும். சற்று காலதாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்துவிடும். இந்நாளில் நீங்கள் பக்குவம் அடைவதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண் பெண் யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் கணவனால், ஆணாக இருந்தால் மனைவியால், திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக இந்நாளிலே நன்மை உண்டாகும். நன்மை என்று சொன்னால் அவரால் பொருள் வரவுதான் வர வேண்டும் என்று கிடையாது. அவருடைய நல்ல அறிவுரை, அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவது, உங்களுடைய குழப்பத்தை அவர்கள் தெளிவுபடுத்துவது, உங்களுக்கு வேண்டிய முக்கியமான நபர்களை அவர் உபசரித்து அவருக்கு விருந்தளித்து அவரிடத்திலே நற்பெயரை வாங்கி கொடுப்பது.
வீட்டில் வந்த விருந்தினர்களிடம் அவர் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பது, இப்படி எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை நடக்கும். அதனால் உங்களிடத்திலே ஒற்றுமை கூடும். மேலும் தம்பதியர் ஆனந்தமாக இருக்க, ஒற்றுமையாக இருக்க வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே நீங்கள் எளிமையாக இருப்பது நல்லது. ஆடம்பரத்தை கைவிடுவது, படாடோபம் இல்லாமல் இருப்பது, எளிமையான ஆடைகள், எளிமையான அணிகலன்கள், எளிமையான உணவு, எளிமையான பேச்சு, இப்படி அனைத்திலும் எளிமையாக நீங்கள் இருக்கும்போது பெரிய மனிதர் போன்று நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு மதிப்பு உயர்வு தானாக கிடைக்கும். பொதுநல காரியங்களிலும் கூட அக்கறை எடுத்து கொள்ளலாம். உங்களுடைய வேலை நேரம் போக உங்களுக்கு நேரம் அதிகமாக இருந்தால் நூலகம் சென்று புத்தகம் படிக்கலாம், ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்யலாம், அல்லது பொது காரியங்களிலே ஈடுபடலாம். இப்படி செய்யும்போது வாழ்க்கை பயனுள்ளதாக அமையும். அனைவரிடத்திலிருந்தும் ஆசி கிடைக்கும். நல்ல நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி. மீனராசி அன்பர்களே, போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய முழுமையான வீரத்தையும் இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். முழு திறமையையும் இப்போது நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்களை நினைத்து உங்களுக்கே பெருமையாக இருக்கும். நம்மிடத்திலே இவ்வளவு சாமர்த்தியம் உண்டா, இந்த ஆற்றல் நமக்கு இருக்கின்றதா என்று நீங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு சரியான தருணத்திலேயே சரியான செயல்களை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். அப்படி இருந்து பிறரை வியக்க வைத்து நீங்களும் மகிழ்ந்து பெரிய பலனை இந்நாளிலே அடைவீர்கள். இந்நாளிலே நற்பலன் உண்டாவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி. இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM